ஹை டீம், வெரி குட் மார்னிங். திஸ் சில்வர் டாக்டர் புவனேஸ்வரி. ஸோ ரெயின்போ வாரியர்ஸ் டீம்லேருந்து. ஸோ பாருங்கள், நம்ம வந்து இந்த டைம் மிளகா செடிக்கு ஒரு 10 சென்ட் மிளகா செடிக்கு வந்து அக்ரி ஹியூமிக், அக்ரி 82, அக்ரி மாஸோட காம்பினேஷன்ஸில் கொடுத்ததுக்கான ரிசல்ட்ஸ் இது. ஸோ நான் இனிஷியலாக இதை நட்டதுக்கப்புறமா ஓகேங்களா, பயிர் வந்து நாற்று நட்டதுக்கப்புறமா என்ன பண்ணேன் அப்படின்னா, யூமிக்கோட காம்பினேஷன்ஸில் யூமிக் 82 மாட்டோட தொழு உரத்தோட நான் வந்து அடி உரம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நல்லா அந்த செகண்ட் தேர்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, பூலாம் வந்து விடுற அந்த ஸ்டேஜில் நான் வந்து மாஸ் 82 காம்பினேஷனில் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருந்தேன். இன்னும் செகண்ட் டைம் ஸ்ப்ரே பண்ணலை, 1 டைம் ஸ்ப்ரே பண்ணது தான் இது எல்லாமே. ஸோ இங்கே பாருங்கள், எல்லா செடியிலுமே ஈவனாக காய்ச்சிருக்கும். இங்கே பாருங்கள், செடியோடைய இலைகளுக்கு ஈக்குவலாக அதோட காய்கள் இருக்குது பாருங்கள், எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு. ஸோ செடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி செடியாக இருக்குது, ஆனால் செடியில் காய்ங்க மட்டும் நிறைய இருக்குது. நீங்கள் பாருங்களேன், இவ்வளோ காய்ங்க இருக்குது. நான் ரேண்டமாக எல்லா பக்கமும் இருக்கிற செடிங்களை தான் எடுக்கிறேங்க பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து எல்லாம் ஒவ்வொரு மிளகாவும் பழுக்கிற ஸ்டேஜும் வந்துருச்சு. நான் இதோட இது கொடுத்துமே வந்து ஒரு 15 to 20 days ஆயிடுச்சு. செகண்ட் டோஸ்க்காக கொடுக்கணும். இந்த வீக்கில் வந்து செகண்ட் டோஸான ஸ்ப்ரே கொடுக்கணும், திரும்பவும் பூ விடுறதுக்கும் இந்த காம்பு வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கும். இங்கே பாருங்கள், ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நல்ல காய் வந்து பெருசாக தூரமாக இருந்து எடுத்தால் கூட நல்லா தெரியுது பாருங்கள். பின்னாடி பக்கம் இருக்கிற செடிங்களோட அந்த காயெலாம் கூட நமக்கு விசிபிளாக தெரியும் பாருங்கள். கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு ஹீல்டு எனக்கு இந்த டைமு. இதுதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் பயிருக்குன்னு போடுறது. அங்கே இருக்கிற தென்னஞ்செடிங்களுக்கும் போட்டிருக்கேன், நான் பெரிய மரத்தங்களுக்கும் போட்டிருக்கேன், மாங்காய் மரத்தங்களுக்கும் போட்டிருக்கேன். பட் இப்படி பயிருக்குன்னு நான் போடுறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. பாருங்களேன், தூரமாக இருந்து எடுக்கும்போது கூட நமக்கு கிளியராக எவ்வளோ காய் செடியில் இருக்குங்கிறது அப்படி தெரியுது பாருங்கள்.